பொள்ளாச்சி வழக்கில் வந்து 12 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க சாகுமுறை. அது எப்படி பார்க்குறீங்க? தண்டனை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல மகிழ்ச்சியான செய்தி தான். அதாவது இந்த தண்டனை வந்து இன்னும் கடுமையாக கொடுத்துருக்கலாம், தூக்கு தண்டனை கூட கொடுத்துருக்கலாம். அப்போ தான் வந்து சமூகத்தில் பயம் இருக்கும், பெண்களுக்குனா ஒரு மரியாதை இருக்கும். இந்த நாளைக்கு ஒருத்தர் பெண்களை இறண்டும் போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி குற்ற வழக்கில் போனால் நமக்கு கடுமையான தண்டனை இருக்குன்னு ஒரு பயத்தினால குற்றம் செய்ய யோசிப்பான். பெண்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதனால் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் தூக்கு தண்டனையே கொடுத்துருக்கலாம். அதாவது பெண்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, சாதாரணமாக ஒரு பெண்ணை வந்து ஒரு பொருளாக நினைக்காத, ஒரு மதிப்பு மரியாதையோடு நினைச்சு ஒரு பெண்களுக்கு மதிப்பு கிடைக்கும். இதனால் இந்த தண்டனையை வந்து வரவேற்கிறோம். என் பேர் சரவணன். சாகுமுறை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. தண்டனை பிரிச்சு எப்படி பார்க்குறீங்க? இந்த தண்டனை எப்படி பார்க்குறீங்க? சாகுமுறை ஆயுள் தண்டனை இல்லை, இது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இதுக்கு உடனடி தூக்கு தண்டனை தந்திருக்கணும். அது தந்தால் தான் இன்னும் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்காது. சாகுமுறை ஆயுள் தண்டனைனா அவங்க உள்ளார இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு அவங்க தனித்தனியாலாம் போட்டு வைக்க போகிறதில்ல. ப்ரிசனில் எல்லாம் வந்து எல்லாம் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஜெயிலுக்கு போகிறதே ஒரு இதாக தான் இருக்குது. ஜெயிலில் வந்து அவ்வளோ வந்து துன்புறுத்தலோ இதெல்லாம் கிடையாது. சாகுமுறைனா அவங்க சாகும் வரைக்கும் ஒருத்தன் நாளைக்கே செத்துருவான், இன்னொருத்தன் 1 மாதம் கழித்து சாகுவான், இன்னொருத்தன் 10 வருஷம் கழித்து சாக போகிறான். சாவு வெளியே இருந்தாலும் வரதான் போகுது, உள்ளார இருந்தாலும் வரப்போகுது. அதுக்கு பதிலாக தூக்கு தண்டனை கொடுத்தா கொஞ்சம் பப்ளிக்கில் வந்துட்டு இதை பற்றி பயம் வரும். மற்ற இளைஞர்களுக்கு இந்த மாதிரி இது தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. இதுக்கு ஒரே வந்து தூக்கு தண்டனை, என்கவுண்டர் இந்த மாதிரி பண்ணாதான் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் இன்னும் குறையும். அதுதான் கரெக்டான ஒரு விஷயமும். இந்த வழக்கில் வந்த தீர்ப்பே வந்து இது ரொம்ப லேட்டாக தான் தந்திருக்காங்க. இது நடந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, 5-6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அதே வந்து இப்போ தான் தந்திருக்காங்க. இதே வந்து தவறு தான். இதுக்கெல்லாம் உடனடி தீர்வு கிடைச்சாதான் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து மேலும் மேலும் வந்து இந்தியாவில் நடக்காமல் இருக்கும். அதுதான் என்னோட கருத்தாக இருக்குது. என் பேர் ஆசிஃப், சேலம். இந்த இப்போ வந்து பொள்ளாச்சி சம்பவம் வந்து ரொம்ப நாட்டையே வந்து உலுக்கியிருக்கு. அந்த மாதிரி வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. இந்த அவங்களுக்கு வந்து சாகுமுறை வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து உண்மையிலே வந்து நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தூக்கு தண்டனை அப்படின்னா கூட ஒரே நாளில் வந்து அவங்கள வந்து தூக்கில் போட்டு அது அதோட ஒரு 10 நாளைக்கு பேசுவாங்க, அதோட முடிஞ்சு போயிடும். இது வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து வேதனையை வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். பெண் பிள்ளை பெற்றவர்கள் வந்து கொஞ்சம் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி தீர்ப்பு நடக்கணும். அதே மாதிரி வந்து குற்றங்களும் வந்து இனிமேல் நடக்காது. ஏன்னா இதை பார்த்து குற்றம் செய்யறவங்க கூட கொஞ்சம் யோசனை பண்ணணும். அதே மாதிரி பெண் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் தலை நிமிர்ந்து போகலாம் வரலாம்.